Now you are watching New Eden Revival Online Church. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த கிருபைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நம்ம ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த செய்தி, என்றென்றும் நிலைத்திருக்கும் தேவனுடைய கிருபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இதற்கான மைய வசனம் சங்கீதம் 36 அதிகாரம் 5 இறைவசனம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை வானம் பரியந்தமும் உம்முடைய உண்மை மேகங்கள் பரியந்தமும் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த செய்தியிலே ஆண்டவர் அவரோட கிருபை எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார். தேவனுடைய கிருபைக்கு எல்லை இல்லை. மனிதர்களின் அன்பு மாறக்கூடும், ஆனால் தேவனுடைய கிருபை ஒருபோதும் மாறாது. இதைதான் வானபரியந்தம் என்று சொல்லப்படுவதற்கான அர்த்தம். தேவனோட கிருபை அளவிட முடியாதது என்பதை இதை காட்டுகிறது. இந்த புதிய மாதத்திலும் தேவனோட கிருபை நம்மை முழுவதுமாக வழி நடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. புலம்பல் 3 அதிகாரம் 22-23 வசனங்களை நாம் வாசிப்போம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த வாக்குத்தத்த செய்தி மூலியமாக ஆண்டவர் ஒரு முக்கிய விஷயங்களை நமக்கு நினைவூட்டுகிறார். அதாவது, என்றைக்கும் நிலைத்திருக்கும் தேவனுடைய கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் எதற்கெல்லாம் நினைவாய் இருக்கிறோம், சிந்தனையாக இருக்கிறோம். ஆனால் ஒரு சில சமயங்களிலே நாம் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். காரணம், நம்மளுடைய துன்பங்கள், நம்மளுடைய மன அழுத்தங்கள். இதுதான் ஆண்டவர் விட்டு நாம் விலக செய்கிறது. சாத்தான் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறான், துன்பங்களை ஏற்படுத்துகிறான், குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகிறான். இதனால் தான் நாம் விசுவாசத்தை விட்டு விலக காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய உண்மை எப்போதும் நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தின் வாக்குறுதிகள் மாறலாம். இன்றைக்கு நமக்கு வாக்குறுதி கொடுப்பவர்கள் அடுத்த மாதம் வாக்குறுதி கொடுத்தது போல இருக்க மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தோற்காது. அவர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை குறித்த ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். நாம் தேவனுடைய வாக்குறுதிகளை நம்பிக்கையுடன் பற்றி கொள்ளலாம். இதை குறித்து நாம் எபிரேயர் 10 அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கிருபை நம்மை பாதுகாக்கிறது. கடந்த மாதங்களில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மை காத்தது. அதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை நாம் ஏதோ ஒரு பெரிய ஆபத்திலே சிக்கி தவிக்கும் நேரத்திலே ஆண்டவரோட கிருபை நம்மை தாங்கியது. இந்த மாதத்திலும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். தேவனோட கிருபை நமக்கு புதிய கதவுகளை, புதிய வாய்ப்புகளை திறக்கும். இதை குறித்து சங்கீதம் 91 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த சங்கீதம் 91 அதிகாரத்தை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம்.
ஏன் குழந்தைகளை கேட்டால் கூட இந்த வசனங்களை மிக சிறப்பாக சொல்வார்கள். ஆகவே அவர் நம்மளோடு இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு விசுவாசமான ஒரு வசனமாக இருக்கிறது. உண்மையுள்ள தேவன் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அந்த கஷ்டத்தை தாண்டி வருவதற்கு நமக்கு சக்தியை தருவார். மனிதர்கள் கைவிடலாம், தேவன் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். இதை நாம் வார்த்தையாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இதை நம் நடைமுறை வாழ்க்கையிலே நடக்கும்போது அதை நாம் புரிய முடியாத ஒரு கடினமாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ஆண்டவர் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், ஊழியம், வேலை, படிப்பு ஆகிய அனைத்திலையும் அவரே கவனித்துக் கொள்கிறார். இந்த மாதத்தில் தேவனுடைய உண்மையை அனுபவிப்போம். எப்போதுமே நாம் ஒரு காரியத்தை குறித்து நோக்கமாக இருப்போம். என்னவென்றால், நாம் செய்யும் காரியம் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும். நாம் நினைத்த காரியம் வெற்றிகரமாக அது நடக்க வேண்டும் என்பது நமக்கு அடிப்படையான ஒரு நோக்கமாகவும் சிந்தனையாகவும் இருக்கும். ஆனால் சில காரியங்களுக்கு நாம் எத்தனை முயற்சி எடுத்தாலும் அதற்கு பலனே கிடைத்திருக்காது. அப்படி இருக்கும்போது நம் மனது சோர்ந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே தொடர்ந்து முயற்சி செய், மகனே தொடர்ந்து முயற்சி செய், கண்டிப்பாக உன்னுடைய எல்லா பிரயாசத்துக்கும் நான் ஆசீர்வதிப்பேன். இதை குறித்து நாம் உபாகமம் 31:8 நாம் வாசிப்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவர் நம்மளை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. சில காலகட்டத்தை அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அந்த அந்த காலகட்டத்திலே தான் அது நடக்கும். ஆண்டவருடைய சித்தம் எதுவாக இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு தியாக குணம். அந்த குணம் எப்போது நமக்கு வருகிறதோ அப்போது ஆண்டவர் அளவு கடந்து ஆசீர்வதிக்கிறார். பொதுவாக காத்திருப்பவர்களை நாம் பார்க்கும்போது மிகவும் சோர்வடைவோடு இருப்பார்கள். காத்திருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரியே அவர்கள் சிந்திக்கலாம். ஏன்னால் மனிதனோட இயல்பு அதுதான். ஆனால் நாம் ஒரு நாளும் பயந்து விடக்கூடாது. இது நமக்கு நடக்காதோ, இந்த பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலகாதோ என்று நாம் சில நேரத்தில் சிந்திக்கலாம். ஆனால் தேவனுடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. சந்தேகத்தை அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள்வோம். இந்த மாதம் ஆசீர்வாதங்களும் புதிய வாய்ப்புகளும் தேவனுடைய சமாதானமும் நிறைந்த மாதமாக இருக்கும் என்பதை நாம் விசுவாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய இந்த வாக்குறுதி இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கொடுத்ததிலே நம் வாழ்விலே என்ன பயன்பாடுகளை நாம் பெறலாம்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை நன்றி சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தையை உறுதியாக நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் தேவன் உண்மையுள்ளவர் என்று அறிக்கையிடுங்கள். குடும்ப ஜெபத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை தினமும் அறிவியுங்கள். இப்போது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை வானம் பரியந்தமும் உம்முடைய உண்மை மேகங்கள் பரியந்தமும் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் எங்கள் அன்பான சகோதர சகோதரிகளோடு உம்முடைய கிருபையால் அவர்களை சூழ்வதாக. அவர்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் உமது கரம் அவர்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, உடல்நல குறை உள்ளவர்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தந்தரலும். அதிகாரியின் கண்ணிலே நீர் தயவை உண்டாக்கும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஞானத்தையும் சிறந்த நினைவாற்றலையும் நல் ஒழுக்கத்தையும் நீர் அருள்வீராக. குடும்பங்களில் சமாதானமும் ஒற்றுமையும் மற்றும் அன்பை அவர்கள் தரித்திருப்பவர்களாக சொத்து கர்த்தாவே. கண்ணீரோடும் பாரத்தோடும் ஜபிப்பவர்களுக்கு ஜபங்களுக்கு பதில் அளித்து அவர்கள் எதிர்பார்க்கும் அற்புதங்களை இந்த மாதத்தில் அவர்கள் காண செய்வீராக. ஆண்டவரே சொத்து கர்த்தாவே, சாத்தானோட எல்லா திட்டத்தையும் நீர் முறியடித்து உம்முடைய உண்மையினாலும் கிருபையினாலும் எங்களை பாதுகாத்தருளும். ஆண்டவர், இந்த ஆகஸ்ட் மாதம் எங்கள் வாழ்க்கையில் சாட்சியாக மாற அமையட்டும். ஆண்டவரே,
ஆசீர்வாதங்களின் மாதமாக மாறட்டும் ஆண்டவரே. வெற்றியின் மாதமாக மாறட்டும் ஆண்டவரே. உமது மகிமை வெளிப்படும் மாதமாக இருக்கும்படியாக கிருபை செய்யுமே ராஜா. இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான புதிய உலகத்தின் மாமன்னராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். Now you are watching New Eden Revival Online Church.